சேது சார் ஹை ஸ்பீடில் நான் பார்ப்பேன், நானும் பார்ப்பேன். திரும்ப ஷூட் பண்ணும்போது கன்னு ஒர்க் ஆகாமல் போயிடும். அப்போ இவங்க பின்னாடி ஆடியன்ஸ் அவங்க வந்து கத்துறாங்க, ஓடுங்க அவனை போட்டுருங்க, சீக்கிரம் ஓடுங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் உண்மையிலே பார்க்கும்போது எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல. நான் ஆக்சுவலாக ரிஷப் ப்ரோக்ராம் சொல்லிட்டேன். அந்த டைமில் நான் இன்னொரு மூவி பண்ணியிருந்தேன். அதுக்கு நானும் பேர் கொஞ்சம் கலர் டோனில் இருக்கும். அவரும் அதை போய் ஸ்மைலி போட்டு அனுப்பிவிட்டாரு. ஓகே. அன்கட் வெர்ஷன் ஆஃப் விடுதலை 2 வரலாம் ஓடிடியில். ஓகே. இப்போ என் போர்ஷனே பார்த்தீங்கன்னா எதுவுமே ட்ரிம் ஆயிருக்கு நிறையா. அதோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டே நான் என்னோட டேலாக் மாற்றிடுவேன். ஓகே. 3 டைம் வாங்கினேன். அவர் வந்துட்டு அதான் சீனியர் ஆர்டிஸ்ட் போது ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் அண்ட் அவுட் மீடியா. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா யார் கூட வந்திருக்கோம், யாரை இன்டர்வியூ பண்ண போகிறோம், அந்த பர்சன் யார் அப்படின்னா இப்போ தியேட்டர்ஸில் செரிஷ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு படமான விடுதலை படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டாக இருக்கக்கூடிய ஆக்டர் ஜெய்வந்த் சார் தான் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வெல்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ தியேட்டர்ஸில் வந்து வேறு லெவலில் வந்து ஒரு ரெஸ்பான்ஸோட படம் ஓடிட்டுருக்கு. நீங்களும் அதில் ஒரு பார்ட், அதுவும் வந்து அந்த இன்டர்வல் பிளாக்ல வந்து நீங்கள் தான் வந்து அந்த ஒரு இம்பேக்டே கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அது எப்படி ஃபஸ்ட்டு ஃபீல் ஆகுது? ஆக்சுவலாக ஒரு 15 to 13 இயர்ஸ் ஆஃப் ஒரு ஸ்ட்ரகிள் தான். என்னோடய ஃபஸ்ட்டு மூவி 2009 ரிலீஸ் ஆச்சு, மத்திய சென்னை. அப்புறம் காட்டுப்பாய் சேர்ந்த காளி, அப்புறம் லாஸ்ட் இயர் தீர்க்கதரிசி, இப்போது அந்த விடுதலை 2. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த விடுதலை 2 ஆஸ் அன் ஆக்டராக நம்மளுக்கான ஒரு அடையாளம், ஒரு ரெகக்னேஷன். அது நம்ம ஆன் ஸ்க்ரீனில் நம்மளை பார்க்கும்போது அது வந்து ஒரு சந்தோஷம். அது ஜஸ்ட் வேர்ட்ஸில் நம்ம டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது. அது ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு கனெக்டிவிட்டி எனக்கு பர்சனலாக. ஓகே. இந்த இவ்வளோ வருஷம் ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் இந்த விடுதலை படத்தில் வந்து ஒரு பயங்கரமான ரெகக்னைசேஷன் கிடைக்குது இல்லையா? அது இத்தனை வருஷம் பண்ண படங்களில் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் எப்படி அதை வந்து கோத்ரூ பண்ணீங்க? அந்த ஜேர்னி எப்படி இருந்தது? இல்லை அதான், அது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பெயின்ஃபுல்லான ட்ராவல் தான் அது. பட் இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி ஆஸ் அன் ஆக்டராக நம்ம சஸ்டைனபிலிட்டி தான் இங்கே மேட்டர்ஸ். எவ்வளோ வருஷம் ஆனாலும் ஜெயிச்சாலும் தோத்தாலும் நம்ம இருந்துகிட்டே இருக்கோம். நம்ம எப்படி தக்க வச்சுட்டு இருக்கிறோம், எதை நோக்கி போகிறோம். ஸோ நம்மளுக்கு அந்த ஒரு புரிதலும் அந்த தெளிவும் இருந்துச்சுன்னா இட் வில் பி குட். பட் இது கொஞ்சம் லாங் ஸ்ட்ரகிள் தான். பட் நம்ம அதை ரீச் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ அடுத்தடுத்து என்ன படங்கள் இருக்குது, என்ன லைனப்ஸில் இருக்கீங்க சார்? இல்லை அதான், இப்போது நம்மளுடைய இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வெற்றிமாறன் சார் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பீக். இப்போது அவர் படத்தில் நம்ம ஒரு ஃப்ரேமில் நிற்கிறதே ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி நம்ம ஒரு வில்லன் கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு. எனக்கு பர்சனலாக ஒரு சென்டிமெண்டலாகவும் ஒரு கனெக்ட் அதில். ஏன்னா அவருடைய வில்லன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஷோர் சார், அப்புறம் இப்போது தமிழ் அண்ணன், அப்புறம் அந்த வரிசையில் இப்போ நானும் அதில் இடம் பிடிச்சிருக்கேன்றதே ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கு. பட் இதுக்கு அப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம வந்துட்டோம், அந்த படத்துலேயே நடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன சூஸ் பண்ணி பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயந்தான் என்ன நான் நிலைநிறுத்திக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும் நம்ம இண்டஸ்ட்ரியில். ஓகே. அடுத்து வந்து லைனப்ஸில் எதுவும் பண்ணிட்டு இருக்கீங்களா? சைனப்ஸ் இருக்கான்னு கேட்குறேன். நான் ஆக்சுவலாக இது வரத்துக்கே எனக்கு ஒரு 13 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நான் சூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு படங்களும் ரொம்ப ஒரு கரெக்டான ப்ராஜெக்ட்ஸாக இருக்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஓகே. ஸோ அதனால விஜய் சேதுபதி சாரை பற்றி ஃபியூ வேர்ட்ஸ். படத்தில் வந்து அந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து எல்லாருமே வந்து என்ன இது அப்படின்னு எழுந்து இன்டர்வல் பிளாக் வெளியே வரும்போது ஒரு இம்பேக்ட் இருந்தது இல்லையா? அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, அந்த ஒரு சீன் இது பண்ணியிருக்கீங்க, அந்த எப்படி இருந்துச்சு அந்த ஸ்பாட்டே உங்களுக்கு? எனக்கு இந்த படத்தில் 2 ஞானி சொல்லலான் இருக்கேன். ஒன்று நம்ம இசை ஞானி சார். சேது நான் சொல்லணும்னா அவர் ஒரு நடிப்பு ஞானின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் நடிக்கிறத நம்ம நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 18 to 19 days அவரோட தான் ட்ராவல் ஆனோம். ஸோ அது வியப்பாக இருக்கும், இப்படியும் ஒரு மனுஷன் நடிக்க முடியுமா? இப்போ நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த மஞ்சு வாரியருக்கு அவரோட லவ் ப்ரப்போஸ் பண்ணுற ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அதெல்லாம் சான்ஸே இல்லை, வாழ்ந்துருப்பார் மனுஷன். ஸோ அவரோட நம்ம ஸ்க்ரீன் ஷேரிங்கில் இருக்கோம் அப்படின்னும் போது ஒரு கோஸ்டாராக அவர் எனக்கு நிறையா இன்புட்ஸ் கொடுத்துருக்காரு. சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன கரெக்ஷன்ஸு, டெக்னிக்ஸு, இப்போ ஃபைட்ஸில் நாங்கள் பண்ணும்போது நடந்த விஷயங்கள், இது மாதிரி நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ஒரு ஆல் டைம் மெமரிஸாக இருக்கும் எனக்கு. ஓகே. பியாண்ட் சேதுபதி சார் வந்து சுரேஷ் சார் அவரை பற்றி, கிஷோர் சார் அவங்கள பற்றிலாம் வந்து டீமில் மற்ற மெம்பர்ஸ் கூட நீங்கள் யார் கூட க்ளோஸாக இருந்தீங்க?
க்ளோஸ் அப்படின்றத விட என்னோட போர்ஷன் ஒரு சின்ன போர்ஷன் தான். பட் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா மேஜர் போர்ஷன் வந்துட்டு சேது சார், அப்புறமா கிஷோர் சார், அப்புறமா போஸ் வெங்கட் அண்ணன், அப்புறம் அசோக் வில்சன், இந்த பண்ணையார் செட்டப்ஸ். ஸோ என்னுடைய போர்ஷன் அவ்வளோதான். ஸோ நான் ஒர்க் பண்ண எல்லாருமே மிகப்பெரிய ஜாம்பவான்கள் நம்மளோட இண்டஸ்ட்ரியில். அந்த விஷயத்துல நான் ரொம்ப லக்கி. இப்போ கிஷோர் சார் ஆர்ட்டோட நான் பண்ணும்போதுலாம் நான் குத்துறா மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அதில் அவரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டே நான் என்னோட டைலாக மறந்துடுவேன். ஒரு 3 டேக் வாங்கினேன். அவர் வந்துட்டு அதான் அந்த சீனியர் ஆர்டிஸ்ட்னும் போது அவர் டைலாக் பேசிட்டே நான் எங்கே மறந்துடணும்னு அவர் எனக்கும் எடுத்து கொடுத்தாரு. அந்த ஸோ இதெல்லாம் எனக்கு அவருக்குமே தெரிஞ்ச ஒரு சீக்ரெட் வச்சுக்கோங்க. ஓகே, வெளியே பார்க்கும்போது தெரியாது உங்களுக்குள்ளான கம்யூனிகேஷன். இது மாதிரி ஒரு அனுபவம் மிக்க நடிகர்களோட நடிக்கும் போது நம்மளுக்கும் அது ஒரு ஈஸியாக நம்ம அப்படியே ஃப்ளோவில் போயிடலாம். இப்போ வில்லனா வந்து ரெஜிஸ்டர் ஆகிட்டோம்னா அடுத்தடுத்த படங்களுமே நம்ம வந்து அந்த வில்லன் கேரக்டர் பேஸ் பண்ணியே வந்து ஒரு ஜோன் இருக்கும். உங்களோட ஃபேவரட் வில்லன்னா யார் சொல்வீங்க? எனக்கு வில்லன் அப்படின்ட்டு எவ்ரி ஆக்டர் நான் வந்துட்டு ஐம் அன் ஆக்டர். நம்ம ஹீரோவாக நான் 2 படம் பண்ணிட்டேன், கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் ஒரு படம் பண்ணேன், இப்போ இதில் வில்லனாக பண்ணியிருக்கேன். எனக்கு காமெடி பண்ணணும்னு ரொம்ப ஆசை. இப்போ எனக்கு வில்லன் அப்படின் போது ஃபேவரட் பார்த்தீங்கன்னா நம்ம நம்பியார் சார்லேருந்து எடுப்பேன் நான். நம்பியார் சார், அப்போ அசோகன் சார், அப்புறமா நாசர் சார், பிரகாஷ் ராஜ் சார், இப்போ ரீசெண்ட் டேஸில் கலக்கிட்டு இருக்கிற நம்ம சிலுக்கா எஸ்ஜே சூர்யா சார், இது மாதிரி சமுத்திரகனி சார். ஓகே, வெற்றிமாறன் சார் வந்து செட்டில் எப்படி இருப்பார்? அவர் கூட வந்து அந்த ட்ராவலே வந்து ஒரு காலேஜ் போய் நம்ம வந்து கற்றுக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வெற்றிமாறன் சாரை செட்டில் பார்க்கும் போது அவரோட அந்த ஒர்க்கெல்லாம் வந்து லைவாக பார்க்கும் போது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இல்லை, சார் வந்துட்டு கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கும். நம்ம ஒரு மிலிட்ரி இதுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கதை களம் அப்படி இதில் வந்துட்டு நம்ம ஒரு மிகப்பெரிய பதிவை வந்துட்டு இதில் சொல்லியிருக்காரு. ஏன்னா இதெல்லாம் ஒன்ஸ் இன் ஒயில் தான் தமிழ் சினிமா வரக்கூடிய படங்கள். அது வெற்றிமாறன் சார் மாதிரி ஆட்களால் தான் அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் நம்ம கொடுக்க முடியும். ஸோ செட்டும் அந்த ஒரு மூட்லேயே தான் இருக்கும். எல்லாருமே அந்த புரட்சியாளர்கள், போராளிகள், ஸோ எல்லாருமே அந்த ஒரு இதிலே தான் ட்ராவல் ஆகும். பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஆனால் அந்த 13 இயர்ஸ் ஜேர்னியில் வந்து இந்த விடுதலை படம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஏன்னா நிறைய ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க, நிறைய படங்கள் வந்து பண்ணியிருக்கலாம், அந்த சைன் பண்ணியிருக்கலாம், நடக்காமல் போயிருக்கலாம். ஸோ இந்த படத்துக்குள்ளே எப்படி விடுதலை படத்துக்குள்ளே வெற்றிமாறன் சார் உங்களை கொண்டு வந்தார் உள்ள? இல்லை, நான் ஆக்சுவலாக சாருக்கு எனக்கு ஒரு காமன் ஃப்ரெண்டு ஜான்சன் தப்பில் அவர் மூலிமா ஒரு 13 இயர்ஸ் பேக் எனக்கு சாரோட அறிமுகம் கிடச்சிச்சு. அப்புறமா அவரோட ஒரு 2 or 3 பர்த்டேஸ்க்கு நான் ஃப்ரீக்வெண்ட்டாக விஷ் பண்ணுறதுக்கு போவேன். அப்போது கேட்டது தான். அப்போது எங்கள் சார் எப்படின்னா சொல்கிறேன் பார்க்கலாம் அப்படின்னுவார். பட் இந்த லாஸ்ட் டைம் நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பண்ணுறேன் அவனுக்கு அப்படின்னாரு. சொல்லிட்டு நானும் சரி, அவர் பிஸியாக இருக்காரு, படங்கள் பண்ணிட்டு இருக்காரு, நம்மளாம் ஞாபகம் இருக்க மாட்டோமான்னு கூட தெரியல. பட் இட் ஹேப்பன். ஞாபகம் வச்சு எனக்கு இந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி கொடுக்கும் போதே ஒரு பவர்ஃபுல் கேரக்டர் கொடுத்தாரு. அதுவும் சாங் இளையராஜா சார், எனக்கு அதில் ஒரு கனெக்ட் இருக்குது. ஆக்சுவலாக என்னோட ஃபர்ஸ்ட் படம் மதியேஷன் இளையராஜா சார் மியூசிக். ஸோ இவ்வளோ கேப்புக்கு அப்புறம் எனக்கு ஆக்சுவலாக இது ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் சினிமா கேரியரில் டேக் ஆஃப் ஆன மாதிரி இருக்குது. ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கு. ஆமாம், ஆக்சுவலி இளையராஜா சார் மியூசிக்கில் வந்து ஒரு படம் பண்ணுறதே வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரிய பிளெஸிங். ஃபஸ்ட்டு படம், அதுக்கப்புறம் அகெயின் ஒரு கம்பேக் கொடுக்கும் போது இப்படி ஒரு படம் வேறு லெவலில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த 13 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிளில் இளையராஜா சார் மியூசிக்கு, வெற்றிமாறன் சார் டைரக்ஷனு, என்னோட ஸ்டண்ட் கோரியா வந்துட்டு பீட் ரெயின் மாஸ்டரு, நான் ஒர்க் பண்ண கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது விஜய் சேதுபதி, கிஷோர் சார், ஸோ டெக்னீஷியன்ஸ் வேல்ராஜ் அண்ணன், ஸோ எல்லாமே ஒரு மிகப்பெரிய டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஸ்டார் காஸ்ட். ஃபீலிங் மோர் பிளஸ்ட். அஃப்கோர்ஸ் வந்து பார்க்குறவங்களுக்கும் அது ஃபீல் ஆகிருக்கும். அது மேபி எனக்கு இந்த 15-13 இயர்ஸ் ஆஃப் அந்த பெயின்கான ஒரு ரிசல்ட்டாக கூட இது இருக்கலாம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் யோசிச்சிருக்கீங்களா, இவ்வளோ வருஷம் நம்ம வந்துட்டோம், விட்டுறலாம், நம்மளுக்கு எதுவும் வரல, எதுவும் செட் ஆக மாட்டேங்குதே, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எல்லாருமே பிரேக் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி பிரேக் ஆகி இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு பிரேக் எடுக்கலாம்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்லை, அப்படி நம்ம சொல்ல முடியாது. நம்ம அஸ் அன் ஆக்டராக நம்ம ஒரு விஷயம் உள்ளே வந்துட்டோம்னாலே திரும்ப வெளில போகிறது அப்படின்றதுலாம் ஆகாது. ஏன்னா அது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். பட் நம்ம சஸ்டைனபிலிட்டி தான் இங்கே மேட்டர்ஸ். வி ஷுட் பி ரெடி. நம்ம நேரமும் எந்த வருஷமும் சில பேருக்கு உடனே நடக்கலாம். இப்போ என்ன மாதிரி ஆட்களுக்கு 10-15 வருஷம் வெயிட் பண்ணி நடக்கலாம். பட் நடக்கும்ன்ற நம்பிக்கையில் நம்ம ட்ராவல் ஆகிறது தான். வி ஷுட் பி எக்யூப்ட் எனி டைம் அப்படின்றது தான் ஒரு விஷயம்.
சூரி சார் கூட வந்து இதுக்கு முன்னாடி நிறைய படங்களில் ரொம்பவே பின்னாடி வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக நின்றுலாம் வந்து இப்போ அந்த ஆன் ஸ்க்ரீனில் வந்து அப்படி ஒரு இம்பேக்ட் கொடுக்குறாரு. நீங்கள் அந்த மாதிரி என்ன மாதிரி படங்களில் வந்து அந்த மாதிரி ரோல்ஸ் எதாவது பண்ணியிருக்கீங்களா அந்த ஜேர்னி? எனக்கு கொஞ்சம் லக்கு ஃபேவர் ஆச்சு. இனிஷியல் ஸ்டேஜஸ் எடுத்த உடனே நம்ம ஓப்பனிங்கே மத்திய சென்னையில் லீட் ரோல் தான் பண்ணேன். பட் என்னன்னா அந்த டைமில் நான் சினிமாக்காக என்னை நான் தயார்படுத்திக்கல. இப்போ இருக்கிற அந்த தெளிவும் அந்த அனுபவமும் அந்த பக்குவமும் எனக்கு அந்த டைமில் ஒரு ஃப்ளூக்கில் வந்த விஷயம் அது. ஓகே. பட் அந்த டைமில் அப்போவே ஒரு பெரிய இது. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா ஆஸ் அன் ஆக்டர், நாட் ஓன்லி அன் ஆக்டர், எனி ப்ரொஃபஷன் நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி போகிறோம் போது ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தயார்படுத்திக்கணும். அப்புறமா தான் நம்ம அதில் போயிட்டு முயற்சி பண்ணும்போது அது கரெக்டான டைமில் சக்ஸஸ் ஆகும். ஸோ எனக்கு இவ்வளோ பெரிய போராட்டங்களுக்கு அப்புறம் இப்போ இது நடந்திருக்கு. இனி வரும் காலங்களில் நம்ம தெளிவான முடிவுகளாக எடுத்து இது நெகட்டிவ் ஷேட்ஸ்ன்னு பண்ணுறப்ப இந்த படத்துலேயே வந்து அந்த 2 ப்ரூட்டல் மர்டர்ஸ் தான் வந்து இம்பேக்ட் இருந்தது. வெளியே வந்து யோசிச்சு பார்த்தீங்களா, அந்த சீன் பண்ணும் போதே யோசிச்சு பார்த்தீங்களா, இப்படி ஒரு சீன் பண்ணுறோம், மக்கள் வந்து நம்மளை உண்மையாகவே ரொம்ப டெரரான ஆளோ அப்படின்ற மாதிரி நினச்சிருவாங்க அப்படின்னு? இல்லை, நான் ஆக்சுவலாக ஆடியன்ஸ் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது அப்போ தான் எங்களுக்குமே படமாக தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம டப்பிங்கில் நம்ம போர்ஷன் வரைக்கும் தான் பார்த்துருப்போம். என் பின்னாடி வந்துட்டு கொஞ்சம் லேடிஸ்லாம் உட்காந்தாங்க, ஃபேமிலிலாம் உட்காந்துருந்தாங்க. அந்த கன் ஷாட் எடுத்துகிட்டு நான் ஃபஸ்ட்டு வாத்தியாருக்கு ஏம் பண்ணுவேன், மிஸ் ஆகிடும். இன்னொரு தோழர் குண்டடிப்பட்டு கீழே விழுந்துருவார். அப்போ சேது சார் ஹை ஸ்பீடில் என்ன பார்ப்பார், நானும் பார்ப்பேன். திரும்ப ஷூட் பண்ணும்போது கன்று ஒர்க் ஆகாமல் போயிடும். அப்போ இவங்க பின்னாடி ஆடியன்ஸ் அவங்க வந்து கத்துறாங்க, இப்போ போட்டுருங்க, அவனை போட்டுருங்க, சீக்கிரம் வெட்டிடுங்க, ஓடுங்க ஓடுங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் உண்மையிலே பார்க்கும்போது எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல, நம்மளை வந்து அப்படியே கொடூரமாக தான் பார்க்குறாங்க, கேரக்டராகவே நம்மளை பார்த்துட்டாங்க அப்படின்னும் போது நம்மளை எந்த அளவுக்கு இருக்கிறாங்களோ அதான் நம்ம சக்ஸஸ். ஓகே. இன்னொரு பக்கம் வந்து லுக் வைஸ் பார்க்கும்போது வந்து நம்ம ரிஷப் செட்டி சார் மாதிரியே வந்து அந்த லுக் அப்படியே ஒரு இது இருக்கு. யாராவது சொல்லியிருக்காங்களா இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு? ரிலீஸ் ஆகும்போதே நிறைய பேர் என் நோன் சர்க்கிள்லேயே நீ தான் பண்ணியா சொல்லாமல் எதாவது பண்ணியா. ஓகே. நான் ஆக்சுவலாக ரிஷப்புக்கு என் ஃபோட்டோ அனுப்பிச்சு விட்டேன். ஓ. அந்த டைமில் நான் இன்னொரு மூவி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு நானும் பேடு கொஞ்சம் கலர் டோனில் இருக்கும். அவரும் பார்த்து அதை ஸ்மைலி போட்டு அனுப்பிச்சு விட்டாரு. ஓகே. உங்களுக்கு ஆல்ரெடி அவரை தெரியும்? இல்லை, இந்த படத்துக்கு இங்கே சென்னையில் அவருக்கு இன்டர்வியூ பண்ணும்போது ரிப்போர்ட்டர்ஸ் கொஞ்சம் பேர் சொல்லிட்டு எனக்கு அவங்க நம்பர் ஷேர் பண்ணாங்க. அப்போ நான் வாட்ஸ்அப்பில் அவருக்கு டெக்ஸ்ட் பண்ணேன், அவரும் ரிப்ளை பண்ணார். அப்போ நான் என் ஃபோட்டோ அனுப்பிச்சு விட்டேன். அப்போ நீங்கள் சொன்னதான் சொன்னேன், நிறைய பேர் என்ன உங்களை மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க சார் அப்படின்ட்டு. ஓகே. ரெஸ்பான்ஸ் பண்ணார் உடனே அவர்? ஆமாம். ஓகே ஓகே, வேறு லெவலில். ஆக்சுவலி அந்த ஒரு இது இருக்குது. நீங்கள் இன்னும் நிறைய வில்லன் ரோல்ஸ் பண்ணீங்கன்னா மக்கள் வந்து உண்மையாகவே இப்படி ஒரு வில்லன் கேரக்டர் மாட்டா இருப்பா நம்ம தமிழ் சினிமாக்கு அப்படின்னு இந்த ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இன்னும் கரியரில் வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி வந்திருந்தாலும் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து ஒரு பிக் மூவிஸ், நல்ல ரெகக்னைசேஷனோட வந்து நல்ல கேரக்டர் கிடைக்கணும் அப்படின்னு நாங்களும் விஷ் பண்ணிக்கிறோம். விடுதலை படம் அப்டேட்ஸ்லாம் வரும்போது வந்து நிறைய பேர் வந்து ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்டெண்டட் கால் ஷீட் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துட்டே இருந்துச்சு. உங்களுக்கு அந்த விஷயம் எப்படி நடந்தது படத்துல? எனக்குமே அப்படிதான் கூப்பிட்டாங்க. 3 days to 5 days இருக்கும் அப்படின்னாங்க. நம்ம குற்றாலத்துக்கு போனோம்னா அங்கேயே ஒரு 27 days to 30 days ஆயிடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அந்த சோளக்காடு பார்த்துருப்பீங்க, அது ஷூட் பண்ணும்போது ஒரு 70% ஷூட் பண்ணும்போது ரெயின் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து திரும்பவும் சென்னையில் வந்து இங்கே வேற செட்டு போட்டு திரும்ப நம்ம ஷூட் பண்ணோம். ஓ, இப்போ அது படத்தில் இருக்கிறது செட்டு? இல்லை, 70% ரியல், 30% செட். ஓ ஓகே. இந்த 3 days 4 days ஷூட்டுன்னு சொல்லிட்டு 27 days அது எப்படி இருந்தது ஆக்சுவலி? இல்லை, ஆக்சுவலாக எங்களுடைய டைரக்டரோட வே ஆஃப் ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸே இல்லாத ஒரு டைரக்டர். பெர்ஃபெக்ஷன் டு தி கோர் பார்ப்பார். இது வாண்டடாக அவர் வந்துட்டு ட்ராக் பண்ணோம் அப்படின்னா இல்லை, களம் இந்த ஸ்டோரி டிமாண்ட் ஆகுது, அதுக்கு அவர் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணணுன்றதுக்கோசரம் பண்ணுற ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து வேல்ராஜ் சார் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து போலீஸாக வந்திருப்பாரு, இப்போ செகண்ட் பார்ட்டில் வந்து பண்ணையார வந்திருக்காரு. ஸோ வந்து இந்த விஷயம் எப்படி நடந்தது? இப்போ ஏதாவது சீன்ஸ் எடுத்துட்டு அந்த எக்ஸ்டென்ஷன் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததா படத்தில்? இல்லை, அது எனக்கு கரெக்டாக தெரியல. பட் ஆனால் இதில் வந்துட்டு ஒரு டைலாக்ல இருக்கும், இந்த பண்ணையாரோட சிண்டிகேட்ஸ் மீட்டிங் நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், இப்போ இதில் இருக்கிறதுல சில பேர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, அரசியல் அதிகாரத்தில் இருக்கீங்க, எனக்கு அவங்களுடைய முழு ஒத்துழைப்பு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இன்னும் 1 வருஷத்தில் இந்த 3 மாவட்டங்களில் எங்கேயுமே சிவப்பு கொடி கருப்பு கொடி பறக்காது அப்படின்னு. ஸோ அதில் இப்போ எங்கள் டீம்லேயே இருக்கிறவங்க சில பேர் அரசியல் அதிகாரத்துலையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஓகே, டைலாகாக வந்து அதை இது பண்ணுற மாதிரி. ஓகே.
இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூவர்ஸ் அஃப்கோர்ஸ் வந்து எல்லா படத்துக்குமே கொடுக்குற ரிவ்யூஸ் மாதிரி தான். ஆனால் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜம்ப் கட்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் வந்து ஒரு வெளியவே நல்லா தெரியுதே, இந்த சீன் லெஃப்டஸ் ரைட்டஸ் அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்லாம் கிஷோர் சார் பேசும்போது அது அப்ரப்டாக நம்மளுக்கு கட் ஆகுற அந்த ஒரு ஃபீல் ஆடியன்ஸாக பார்க்கும்போது தெரியுது அப்படின்னு ஒரு மாதிரி மிக்ஸ்டான ரிவ்யூஸாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? படத்தில் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி 10 minutes சீன்ஸ் வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வந்தது. ஸோ இன்னும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணியிருக்கலாமே, அவசரமாக இப்போ அதெல்லாம் ஒரு ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கலாமே, ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இது கொஷின் வந்து ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ஃபீல் ஆச்சு. நீங்கள் அது படத்துக்குள்ளே இருந்திருக்கீங்க, அதை பற்றி. இல்லை அதுதான், அது நம்ம இது படமாக பார்க்குறத விட ஒரு பாடமாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா இது ஒரு நிஜ கதை தான். அது மறைக்கப்பட்ட, சொல்கிறதுக்கு மறுக்கப்பட்ட ஒரு ஒரு ஸ்டோரி தான் எடுத்து பண்ணியிருக்கிறாரு. பட் இதில் எல்லாமே நம்ம டைம் பத்தலை. மேபி அன்கட் வெர்ஷன் ஆஃப் விடுதலை 2 வரலாம் ஓடிடியில். ஓகே. இப்போ என் போர்ஷனே பார்த்தீங்கன்னா எதுவுமே ட்ரிம் ஆகிருக்கு நிறையா. ஓகே. ஸோ வேறு வழி இல்லை. இவ்வளோ ஆர்டிஸ்ட்டு, இவ்வளோ கதைகள், அவர் எதை சொல்லணும்னு வந்தாரோ அதை கரெக்டாக சொல்லிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த பதிவு கரெக்டான ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. மேபி அன்கட்டட் வெர்ஷனில் ரிவீல் ஆகலாம். கொஸ்டினுக்குலாம் அதுக்கு அதில் பதில் கிடைக்கலாம். ஓகே, பாசிபிள் இருக்குது அப்போ நாங்கள் அன்கட் வெர்ஷன் பார்க்குறதுக்கும். இல்லை, ஏன்னா ரீசெண்டாக இப்போ நான் டேரக்டர் சார் அவரோட இன்டர்வியூ கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 hours இருக்குது, part 1 and part 2. ஓகே. ஓவரால் ஃபுட்டேஜ் மேபி அவங்க அதில் ரிலீஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒரு கிரேட் 2025 அண்ட் மோர் ஆன் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம்.